Exercise 3.15 question number 1. A garments of announcers of plot 50% discount on every purchase of items for the customers. இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் ஷாப் வந்து 50% ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன் எவரி பர்ச்சேஸ் ஃபார் த கஸ்டமர்ஸ். 50% உள்ளவங்க 500 ஒரு ட்ரெஸ்ஸோட காஸ்ட்டாக இருந்தால் அதில் பாதி அமௌண்ட் 250, அதுவே 100 இருந்தால் 50 rupees. Draw the graph for the relation between the market price and the discount. இப்போ மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து கிராஃபை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இன்ஸ் ஃபைன் தி மார்க்கெட் ப்ரைஸ் when a கஸ்டமர் கெட்ஸ் a discount of 3250. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து டிஸ்கவுண்டில் 3250க்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்குறாரு. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இது இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் என்னன்னா தி டிஸ்கவுண்ட் வென் த மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 2500. அப்போ வந்து ஒரு எம்ஆர்பி ரேட் வந்து 2500, அப்போ டிஸ்கவுண்ட் வாங்கினா நமக்கு எவ்வளோ இருக்கும் அதை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் எக்ஸ் ஒய் நம்மளாக எடுத்துக்கிறது தான். ஸோ எக்ஸ்ன்றது நான் என்ன பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸாக எடுத்துக்கிறேன், ஒய் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸு, ஒய் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக எடுத்துருக்கேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ் எடுத்துருக்கு இல்லையா, டிஸ்கவுண்ட் ப்ரைஸு ஒய் எடுத்துருக்கேன். அப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து 1000 இருந்தால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 500. ஏன்னா 50% ஆஃபர்னு பார்க்கும்போது 1000ல் பாதி 500. சேம் அதே மாதிரி தான். இப்போ 2000 எடுத்தால் 1000, 3000 எடுத்தால் அதில் பாதி 1500, 4000க்கு 2000, 5000க்கு 2500, 6000க்கு 3000, 7000க்கு 3500 ஆஃப் அமௌண்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பிளாட் த ஃபைன்ஸ். எக்ஸ் கமா ஒய் தானே. இப்போ 1000 கமா 500, 2000 கமா 1000, 3000 கமா 1500, 4000 கமா 2000, 5000 கமா 2500, ஸோ ஆன். அதே மாதிரி 6000 கமா 3000, 7000 கமா 3500 வரும். இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸும் இன்க்ரீஸ் ஆகுதா? ஏன்னா 1000, 2000, 3000 இன்க்ரீஸ் ஆகுதா? அதே சேம் தான் ஒய் ஆக்சஸும் 500, 1000, 1500, 2000, ஸோ ஆன். இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த கிராஃபில் வந்து ரெண்டே ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. அந்த ரெண்டு மெத்தட் என்னன்னா, ஒன்று டேரக்ட், இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ டேரக்ட் வேரியேஷன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் அது டேரக்ட் வேரியேஷன். இதில் ஏதாவது ஒன்று எக்ஸோ ஒய்யோ ஏதாவது ஒன்று டிக்ரீஸ் ஆனாலும் அது இன்டைரக்ட் வேரியேஷன். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அதனால் பண்ணால் எக்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ தேர்ஃபோர் டேரக்ட் இதுனா வேரியேஷன், அது டேரக்ட் வேரியேஷன். இது ஃபார்மில் வந்து ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இதில் கே என்னன்னா கான்ஸ்டன்ட். இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்து டிவைட் ஆக இல்லையா, அப்போ ஒய் பை எக்ஸ், கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். இந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா, இப்போ இந்த ஒய் பை எக்ஸ் இந்த ரெண்டு வேலையை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வந்து சேமாக தான் வரணும். சரி, அப்புறம் நமக்கு ஒய் பை எக்ஸ் வருங்க 500 by 1000, 1000 by 2000, 1500 by 3000. அப்போ இந்த எல்லா வேலையை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வந்து சேமாக தான் வரும். அதாவது கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஒயோட வேல்யூ 500, எக்ஸோட வேல்யூ 1000. சேமாக தான். அப்போ 1000 by 2000, 1500 by 3000, 2000 by 4000, 6000 by 3000, 7000 by 3500. இது கேன்சல் பண்ணலாம் இல்லையா? கேன்சல் பண்ணது 1 times 2 times, இது எல்லாமே வந்து 1/2 தான் வரும். இப்போ therefore கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 1/2. இப்போ கிராஃப் பாருங்க. ஸோ கிராஃப் என்ன பண்ணுறேன்னா, நான் எக்ஸ் ஆக்சஸை வந்து மார்க்கெட் ப்ரைஸாக எடுத்துருக்கேன், ஒய் ஆக்சஸை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக எடுத்துருக்கேன். ஸ்கேல்னு பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சஸ் வந்து 1 cm ஈக்குவல் டு 5 unit. சிமிலர்லி அதே மாதிரி தான் y axis ஈக்குவல் டு 1 cm ஈக்குவல் டு 500 units எடுத்துக்கிறேன். 500, 1000, 1500, 2000, ஸோ ஆன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 500, 1000, 1500 அதே மாதிரி போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 1000, 500. இப்போ 1000, 500 நமக்கு இங்கே வருமா? ஸோ 1000, 500. நெக்ஸ்ட்டு 2000, 1000. நெக்ஸ்ட் வரும் நமக்கு இங்கே 3000, 1500, 4000, 2000, 5000, 2500. நெக்ஸ்ட் வரும் நமக்கு 6000, நமக்கு 3000 வருமா? நெக்ஸ்ட்டு 7000, 3500 வரும். ஓகேவா? அப்படி வரப்போ இந்த கிராஃப் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறான்னா நம்மளுக்கு கொஸ்டின் நம்மளுக்கு இங்கே 3250க்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ட்ரெஸ் வாங்குறாரு, 3250 டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ட்ரெஸ் வாங்குறாரு, மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வருதுன்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 3250னா கிராஃப் எங்கே வரும் பாருங்க, 3250 நம்மளுக்கு. அப்போ இங்கே 3000க்கும் 3500க்கும் பிட்வீனில் வரும். இப்போ 3250 எங்கே வருமா? அப்போ 3250 வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணோன்னா இந்த லைனில் எங்கே மீட் ஆகுது நமக்கு அது ஆன்சர்.
ஓகேவா? அப்போ லைன் எங்கே டச் ஆகுது? இங்கே டச் ஆகுது. இப்போ ஆன்சர் என்ன வந்து பாருங்கள் அதுக்கு 6500. ஓகேவா? அப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6500. நெக்ஸ்ட் நான் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா 2500 வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ இந்த 2500 வந்து லைன் போடுங்க. அப்போ லைன் போட்டால் இங்கே வருது. அப்போ எங்கே மீட் ஆகுது பாருங்கள். அப்போ 1000க்கும் 1500க்கு பிட்வீனில் மீட் ஆகுது. 1000க்கும் 1500க்கு பிட்வீனில் மீட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? 1250 1250. ஸோ அதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். Therefore in a graph discount price 3250. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வரும் நம்மளுக்கு 6500. ஓகேவா? இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னால் இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டேரெக்டாக ஆன்சர் போட்ட முடியும். ஆனால் ட்ரா த கிராஃப்னு கொடுத்ததுனால நம்ம கிராஃப் பிளாட் பண்ணி நமக்கு ஆன்சர் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2500. இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இது டிவைட் பை 2 போட்டு நம்மளுக்கு 1050 வந்துடும். ஆனால் கிராஃப் நம்ம பிளாட் பண்ணி நம்ம ஆன்சரை சால்வ். நம்பர் 2, ட்ரா த கிராஃப் ஆஃப் x into y equal 24, x, y greater than 0 using the graph find y when x equal to 3. x equal to 3 இருந்தால் y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் y equal to 6 இருந்தால் x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? ஓகே, அப்போ கொஸ்டின் பாருங்கள். கிவன் என்ன சொல்கிறாங்க? x into y equal 24. x into y வந்தாவே வந்து அது இன்டைரக்ட் வேரியேஷன். y by x வந்தால் அது டைரக்ட் வேரியேஷன். ஓகே, அப்போ x into y வந்ததுனால இது வந்து என்ன வேரியேஷன்? அது இன்டைரக்ட் வேரியேஷன். இப்போ y கூட என்னவா மாறும்? 24 by x மாறும். மல்டிப்ளை x தான் டிவைட் மாறும். 24 x மாறும். இப்போ therefore it is indirect variation. இப்போ xy நம்மளா டேபிள் எடுக்க போகிறோம். அப்போ x எடுக்கணும்னா இங்கே x by y இல்லையா? என்ன இருக்குங்க? 24 by y இருக்குது. ஆனால் என்ன இருக்குங்க? x into y இருக்கு இல்லையா? மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் 24 1s are 24, 2 12s are 24, 3 8s are 24, 4 6 are 24. இப்போ 24 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பிளாட் த பாயிண்ட்ஸ் பாருங்க. 1,24, 2,12, 3,8, 4,6. இப்போ கிராஃப் பாருங்க. ஸோ என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட் இருக்குது. 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் நடக்கணும்னா 1 cm ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் எடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு 1,24. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே 1,24. இப்போ 1 இங்கே இருக்கா? ஸோ 1,24 நம்மளுக்கு எங்கே வரும் நம்மளுக்கு? ஸோ 1,24. இப்போ 1 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் 24 பாருங்கள். 24 இங்கே இருக்கா? 1,24. அப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு 1,24. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க நம்மளுக்கு 2,12. 2,12 இருங்க. 2,12 இங்கே வருமா? ஸோ 2,12 இது வந்து 2,12. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க 3,8. இப்போ 3,8 எங்கே? 3,8 இங்கே வருமா? ஸோ 3,8. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் 4,6. ஸோ 4,6னா இங்கே 4,6. இப்போ கிராஃப் வந்து லைன் போட போகிறோம். இப்போ கிராஃப் லைன் போடணும் நமக்கு. இப்போ கையிலே வந்து போடலாம். சரியா? ஸ்கேல் வச்சு போடணும்னா கையிலே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக போடணும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ ஏரோ மார்க் போட்டுங்க. ஓகே, அப்போ கிராஃப் ஸ்டார்ட் பண்ணி வச்சு இப்போ கொஸ்டின் பாருங்க நமக்கு x ஈக்குவல் டு 3 இருந்தால் ஒயர்டு வேல்யூ என்னவா இருக்கும்? x ஈக்குவல் 3 இருந்தால் ஒயர்டு வேல்யூ பாருங்க. x ஈக்குவல் டு 3. ஸோ x ஈக்குவல் 3 லைன் போடுறேன். x ஈக்குவல் டு 3 இருந்தால் y வேல்யூ என்னவா இருக்கும்? y வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. ஸோ y ஈக்குவல் டு 8. ஸோ x ஈக்குவல் 3 இருந்தால் நமக்கு ஒயர்டு வேல்யூ என்ன நமக்கு 8. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க y ஈக்குவல் டு 6. y ஈக்குவல் டு 6. y ஈக்குவல் 6னா y இங்கே இருக்கா? y ஓட பாயிண்ட் வந்து இது y ஈக்குவல் டு 6. ஸோ y ஈக்குவல் டு 6 இருந்தால் x வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு? 4. ஸோ x ஓட வேல்யூ வந்து 4. ஓகே, அப்போ கொஸ்டின் என்ன பாயிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா x ஓட வேல்யூ 3 இருந்தால் y ஓட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு? அதனால் 8. அப்போ y ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு y ஓட வேல்யூ 6 இருந்தால் x வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு? 4. Therefore solution பார்க்கும்போது பாருங்க when x equal 3 னா y equal to 8 and x equal to 6 னா y equal to 6 னா x வேல்யூ நமக்குங்க 4. Question number 3, graph the following linear function y equal to 1/2 into x. So identify the constant of variation. Constant of variation சொன்னலையா k வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க.
and verify if with the graph. Also find y when x equal to 9. x equal to 9 இருந்தா y வேல்யூ என்னவா இருக்கும். நெக்ஸ்ட் y equal to 7.5 இருந்தா x வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப given that y equal to 1/2 into x y equal to 1/2 into x. இப்போ 1/2 into x வரதுக்கு இந்த 1/2 என்றது கான்ஸ்டன்ட். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், y equal to kx. இதான் நமக்கு டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா. அதான் k equal to y/x மாறும் இல்லையா. அப்ப இந்த क्वेश्चन given வச்சு நான் சொன்னது என்ன வேரியேஷனா, இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். y equal to வருங்க 1/2 into x, 1 into x x அதனால x/2 னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 2 போச்சுனா 2 into y equal to x. ஓகேவா. இது ஏத்துனா நம்ம டேபிள்ஸ் எழுதிருக்கேன். அப்புறம் 2 into 1, 2 2s are 4, 2 3s are 6 அந்த மாதிரி எடுத்துருக்கேன். சரியா. இப்போ x வேல்யூ என்னங்க 2 எடுக்கிறேன், 4 6 8 10 12 14 எடுக்கிறேன். ஏன்னா 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, next 5 2s are 10, 6 2s are 12, next 7 2s are 14 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் plot the points பாருங்க. 2, 1, 4, 2, 8, 4, next 10, 5, 14, 7, 14, 7, இங்கே 12, 6. இப்போ கிராஃப் போடலாமா. கிராஃப் பாருங்க. நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ பார்க்கும்போதுனா எல்லாமே வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா. அதனால் என்ன பண்ணணும்னா y axis பார்க்கும்போது 14 இருக்குது. அதனால் பண்ணால் y axis x axis வந்து நான் 2 2 எடுத்துக்கிறேன். 1 cm equal to 2 units. ஸோ y axis வந்து 1 cm equal to 1 unit எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸ்கேல் வந்து மறக்காமல் எழுதணும். ஸ்கேல் வந்து மறக்காமல் எழுதணும். x axis equal to x axis 1 cm equal to 2 units, y axis வந்து 1 cm equal to 1 units. ஓகே. இப்போ கிராஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு இங்கே 2, 1. 2, 1னா இங்கே வரும். ஸோ 2, 1. நெக்ஸ்ட்டு 4, 2. ஸோ 4, 2. நெக்ஸ்ட் 6, 3. 6, 3னா இங்கே வருமா. ஸோ 6, 3. 8, 4. ஸோ 8, 4னா இது 8, 4. 10, 5. 10, 5. Next 12, 6. 12, 6. Next last one 14, 7. 14, 7. ஸோ கிராஃப் வந்து எல்லாமே வந்து பென்சிலில் தான் போடணும். நான் டயக்ராம் தெரியணுன்றதுக்காக நான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிங்க. இந்த பாயிண்டில் எக்ஸாக்ட் டச் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ லைன் லென்த்தாக போட்டு செய்கிற மாதிரி போட்டுருங்க. ஸோ பாயிண்ட்டை பிளாட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன பயன் சொல்லணும் நமக்கு இங்கே. ஃபஸ்ட் கொஸ்டின் x equal to 9 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும். அப்போ x equal to 9 எங்கே வரும் நம்மளுக்கு. ஸோ 8க்கும் 10க்கும் இடையில, ஏன்னா நம்ம 2 2 எடுத்துருக்கு இல்லையா. அப்போ மிடில் என்ன வருதோ அந்த பையமும் அதுதான் நம்மளுக்கு வந்து 9. அப்போ லைன் எங்கே டச்சோ அதுக்கு லைன் போடுங்க. அப்போது x equal to 9 இருந்தால் ஒயோட வேல்யூ என்ன வந்து பாருங்க. ஒயோட வேல்யூ 4.5. ஏன்னா நம்ம இது என்ன இருக்கோம், x axis வந்து y axis 1 1 எடுத்துருக்கோம். y axis வந்து 1 1 எடுத்துருக்கோம். என்ன வருது நம்மளுக்கு. ஸோ x equal 9 இருந்தால் ஒயோட வேல்யூ 4.5. நெக்ஸ்ட்டு ஒயோட வேல்யூ 7.5 இருந்தால் அப்போ 8க்கும் 7க்கும் மிடில், 8க்கும் 7க்கும் மிடில் ஒயோட வேல்யூ வந்து 7.5 இருந்தால் x வேல்யூ என்ன இருக்கும் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போங்க 7.5னா 7க்கும் 8 1 1 எடுத்துருக்கு இல்லையா. இப்போ இங்கே லைன் எங்கே ஒரு மீட்டர் பாருங்கள். ஸோ 14 15 மீட் ஆகுது. ஏன்னா எக்ஸைஸ் நம்ம 2 2 எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ 14க்கும் 16 மீட் ஆகுது. அப்போ ஆன்சர் வர்றது வந்து 15. அப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன் பார்க்கும்போது என்ன வருது பாருங்க நமக்கு. அப்போ x equal to 9 இருந்தால் ஒயோட வேல்யூ 4.5, y equal to 7.5 இருந்தால் xோட வேல்யூ 15. Number 4. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. இப்போ டேபிள் அவனே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் பைப்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 3 6 9 கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க.
45 minutes, 30 minutes, 15 minutes, 10 minutes. ஸோ அப்படின்னா நான் இந்த கிராஃப் என்ன பண்ணுன்னா கிராஃப் பாயிண்ட்டை பிளாட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ண சொல்கிறேன். என்ன ஆன்சர் சொன்னாங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்டு. அப்போ வந்து 5 pipes வந்து யூஸ் பண்ணால் அந்த டேங்க் வந்து எத்தனை மினிட்ஸில் ஃபில் ஆகும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் த டைம் 9 minutes. இப்போ 9 minutesல அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுதுறான்னா நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்னன்னா டேக்கன் வென் 5 pipes கொடுத்துட்டு டைமை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே 9 minutes கொடுத்து எத்தனை பைப்ஸ் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரம் த டேபிள் பாருங்கள், எக்ஸ் இன்க்ரீஸா 2 3 6 இருக்குது, ஒய் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் என்ன சொன்னாங்க, ஒய் எக்ஸ் இன்க்ரீஸு, ஒய் என்ன ஆகுது நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. 45 30 15 10 அப்படின்னா சொன்னாங்க ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் அது என்ன வேரியேஷன், அது இன்டைரக்ட் வேரியேஷன். அப்போ therefore x increases y decreases, therefore it is indirect variation. இப்போ k க்குன்னா ஃபார்முலா x into y. அப்போ x into 2 into 45, 3 into 30, 6 into 15, 9 into 10 மல்டிபிள் என்ன வருது, 90 வருதா. அப்போ கான்ஸ்டன்ட் வந்து 90. நெக்ஸ்ட் பிளாட் த ஃபைன்ஸ் பார்க்கும்போது வருங்க 2,45 டேபிள்ஸ் இருந்தால் 2,45, 3,30, 6,15, 9,10 எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ கிராஃப் பாருங்க. நடப்பின இங்கே எக்ஸ் ஆக்சஸ் வந்து 1 cm 1 யூனிட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சஸ் வந்து 1 cm 5 யூனிட்ஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உங்களுக்கு 2,45 இப்போ 2,45 எங்கே இது 2வா. இப்போ 2,45னா இங்கே வருமா. ஸோ 2,45 2,45. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க 3,30. ஸோ 3,30னா இங்கே வரும். ஸோ 3,30. நெக்ஸ்ட் 6,15. ஸோ 6,15 எங்கே வருமா. ஸோ 6,15. நெக்ஸ்ட் 9,10. ஸோ 9,10னா இங்கே. ஸோ 9,10. இப்போ கிராஃப் ட்ரா பண்ணுங்க. ஸோ கையிலே போடுங்க, ஸ்கேலில் போட வேணாம். ஸோ லென்த்தாக போட்டு ஏரோ மார்க் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ கொஸ்டின் பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ நான் சொன்ன கொஸ்டின் நம்மளுக்குங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து 5 pipes இல்லையா. இப்போ இதனால் இருக்கிற நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து நான் எக்ஸ் ஆக்சஸ் எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ். நெக்ஸ்ட் டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் வந்து ஒய் ஆக்சஸ் இருக்கேன். இப்போ இங்கே 5 pipesனு வரும்போது நமக்கு என்ன வரும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு. ஸோ 5 pipesனு வந்தால் இங்கே மீட் ஆகுது நம்மளுக்கு. ஸோ 5 pipesனு வந்தால் இங்கே 2 mm நம்ம மீட் ஆகுது. அப்போ எத்தனை மினிட்ஸ் வரும் நம்மளுக்கு இங்கே எக்ஸாக்டாக பார்க்கும்போது 18 minutes. ஸோ எக்ஸாக்டாக பார்க்கும்போது எத்தனை மினிட்ஸ் வரும் நம்மளுக்கு 18 minutes. ஓகேவா? இப்போ இந்த 5 பைப் வச்சு நம்ம டேங்கை ஃபில் பண்ணுறதா இருந்தால் எத்தனை மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு 18 minutes ஆகும். நெக்ஸ்ட்டு 9 minutesல வந்து அப்போ எத்தனை பைப்பு விட்டுருப்பான்னு இருக்கும். இப்போ 9 minutes வந்து 9 minutes கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 9 minutes எங்கே இருக்குயா. இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பைப்ஸா, நம்பர் ஆஃப் பைப்ஸ். இப்போ 9 minutes இருக்குன்னு இல்லையா. அப்போ 9 நமக்கு எங்கே வரும், இங்கே இது கீழே வரும், 10க்கு கீழே 1 mm கீழே வரும். ஸோ 9 minutes. ஓகே, அப்போ 9 minutes வரும். இங்கே 9 minutes. 9 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு இல்லையா, அதனால் இங்கே வரும். ஸோ 9. இப்போ 9 minutes நடக்கணும் இங்கே. இப்போ 9 minutes வரும்போது நமக்கு என்ன வருதுனா நம்மளுக்கு அது கிராஃப் எங்கே மீட் வரும்னா இங்கே வரும் நம்மளுக்கு. ஸோ 9 minutes வரும்போது எக்ஸாக்டாக நம்மளுக்கு 10 pipes. 10 pipes. இது வந்து நம்ம வந்து இந்த கர்வ் மாதிரி போகிறதுனால நம்மளுக்கு செம்ம டவுட்டாக இருந்தால் நமக்கு வந்து டிவைட் பண்ணிவிட பார்த்துக்கலாம். 90 டிவைட் பண்ணோட நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்து ஓகேவா. அப்போது 9 minutes பார்க்கும்போது எத்தனை பைப், நம்பர் ஆஃப் பைப்ஸ்னு பார்க்கும்போது 10 pipes.
நெக்ஸ்ட்டு 5 பைப்ஸ் பார்க்கும்போது எத்தனை மினிட்ஸ் டேங்க் ஃபில் ஆகுதுன்னா 18 மினிட்ஸில் டேங்க்கு ஃபில் ஆகுது. இப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன் வர பாருங்க நமக்குங்க. Therefore, time taken to fill the tank when 5 pipes are used. 5 pipes யூஸ் பண்ணாங்கன்னா 18 மினிட்ஸில் வந்து அந்த டேங்க்கு ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு தி நம்பர் ஆஃப் பைப்ஸ் when the time is 9 minutes 10 pipes. ஓகேவா? இப்போ 9 மினிட்ஸில் ஃபில் ஆகுறான்னா எத்தனை பைப் நமக்கு யூஸ் ஆகும்? நம்மளுக்கு 10 பைப்ஸ் யூஸ் ஆகும். இப்போ ஏன்னா நமக்கு 18 இருக்கு இல்லையா, 18 19 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா இந்த 18 வந்து 5 × 18 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 10s are 50, 5 8s are 40. 90 மினிட்ஸ் வரும் இல்லையா, இது நமக்கு எக்ஸாக்டாக வராது, வரலாம்னு செக் பண்ணிடணும். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து இந்த 18ஆல் இல்லை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 18 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த வேல்யூ வந்துடும். Question number 5. A school announces that for a certain competitions the cash prize will be distributed for all participants equally as so below. இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் பார்க்கும்போது 2 4 6 8 10 இருக்குது. ஸோ அமௌண்ட் வந்து 180, அப்போ 2 பேருக்கு வந்து 180, 4 மெம்பர்ஸ்க்கு வந்து 90, 6 மெம்பர்ஸ் 60, 8 மெம்பர்ஸ்க்கு 45, 10 மெம்பர்ஸ் 36 வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபைண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்போ கே வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட். இப்போ செகண்ட் பார்க்கும்போது என்னன்னாங்க, பார்ட்டிசிபேட் வந்து 12 இருக்காங்க. அப்போ ஈச் பார்ட்டிசிபேஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட் வரும், அதான் வந்துருங்க. Graph the above data and hence find how much will each participant get if the number of participants are 12. இப்போ 12 பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இங்கே டேபிள் பாருங்கள், 2 4 6 8 10 இது எக்ஸ் ஆக்சஸ். ஒய் பாருங்கள் 180 90 60. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் ஆக்சஸ் என்ன ஆகுது நமக்குங்க டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ ஒரு ஆக்சஸ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனால் நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷன். இப்போ x increases, y decreases. அப்போ it is indirect variation. k equal to x into y. இப்போ k into x equal to நாங்கள் டேபிள் x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 180 equal to 4 into 90 equal to 6 into 60 மல்டிபிள் பண்ணாங்க 360 வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் தானே. இப்போ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 360. நெக்ஸ்ட் பிளாட் த பாயிண்ட்ஸ் 2, 180, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36. இப்போ கிராஃப் பிளாட் பண்ணலாமா? கொஷின் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் வந்து நான் 2 2 எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சஸ் வந்து 20 எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 2, 180. 2, 180யா, இங்கே 2 இருக்கா, 180 எவ்வளோ பண்ணுங்க, 2, 180. ஸோ 2, 180. இப்போ செகண்ட் பாயிண்ட்டு 4, 90. ஸோ 4, 90. ஸோ 8க்கும் 100க்கும் இடையில. ஸோ 4, 90. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று 6, 60. ஸோ 6, 60. ஸோ ஃபஸ்ட் வரது எக்ஸ் ஆக்சஸ் பார்க்கணும், செகண்ட் வரது ஒய் ஆக்சஸ் பார்க்கணும். 6, 60னா இங்கே வரும். நெக்ஸ்ட் 8, 45. ஸோ 8, 45னா 8, 45. அப்போ 8, 45 இங்கே வருமா, ஏன்னா நம்ம 20 எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே 2.5 சம்திங் வரும், 2.5 வருமா. 8, 45. இந்த 0.5க்கும் இடையில பிட்வீன் வரும், ஏன்னா 45 இல்லையா, ஏன்னா நமக்கு இது நம்ம 20 எடுத்துருக்கோம். ஓகேவா, அப்போ என்னங்க இது 50 வரும், மிடில் வர பாயிண்ட் 50 வரும். இதுக்கு மிடில் தான் நம்மளுக்கு வருங்க 40, இதுக்கு மிடில் தான் நம்மளுக்கு 45 வரும். ஓகேவா, 40க்கும் அந்த 40 இதுக்கு இதில் 45 வரும். நெக்ஸ்ட் 10, 36. 10, 36. இப்போ இருக்குது இது 20, இது 30. இப்போ 36னா 31, 32, 33, 34, 36 இங்கே வருமா. 10, 36. 2 2 எடுப்புங்க. 10, 36. ஓகே, இப்போ கிராஃப் பிளாட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரே நம்பர் கொடுக்கும்.
ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன ஃபைன் பண்ண பாருங்க. நமக்கு இப்போ கான்ஸ்டன்ட் ஃபைன் பண்ணியாச்சு 360 சொல்லிட்டு. இப்போ 12 பார்ட்டிசிபேனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 12 பார்ட்டிசிபேட் லைன் இங்கே வருமா? இப்போ 12னா இங்கே வரும். 12 பார்ட்டிசிபேட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஈச் எவ்வளோ வரும்? நமக்கு 20க்கும் 40க்கும் மிடில் வருது இல்லையா? அப்போ 20க்கும் 40க்கும் மிடில். இப்போ ஒவ்வொரு பார்ட்டிசிபேனுக்கு எவ்வளோ வருது? நமக்கு 30 rupees. ஒவ்வொரு பார்ட்டிசிபேனுக்கும் 30 rupees. இப்போ therefore இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸைஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒய்எக்ஸ் வந்து அமௌண்ட் இன் ஈச் பார்ட்டிசிபேட் இன் ருபீஸ். ஓகேவா? இப்போ கொஸ்டின் பாருங்கள் நமக்கு. ஸோ என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க நமக்கு? ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு k ஈக்குவல் 360. If the number of participants are 12, then each participant will get ₹30. அப்போ ஒவ்வொரு பார்ட்டிசிபேட் எவ்வளோ வருது நமக்கு? 30 rupees. இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 360 rupees. கொஸ்டின் நம்பர் 6. A two-wheeler parking zone near bus stand charges as below. இப்போ டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 4, 8, 12, 24 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 60. 4 ஹவர்ஸ்க்கு வந்து 60 rupees. 8 ஹவர்ஸ்க்கு வந்து 120. 12 ஹவர்ஸ்க்கு வந்து 180. 24 ஹவர்ஸ்க்கு வந்து 360. ஓகே, என்ன இப்படியே நம்ம ஃபைன் பண்ணலாம். இப்போ இங்கே 4 ஹவர்ஸுக்கு 60 rupeesடானா அப்போ 1 ஹவர்ஸ்க்கு நமக்கு 15 rupees. 1 ஹவர்ஸ்க்கு வந்து 15 rupees. இப்போ என்ன பண்ணுறாங்க? செக் இப் த அமௌண்ட் சார்ஜர் ஆர் இன் ஏ டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வெர்ஸ் வேரியேஷன். அப்போ செக் பண்ண சொல்கிறாங்க. இது டைரக்ட் வேரியேஷனா இல்லை இன்வெர்ஸ் வேரியேஷனான்னு சொல்லிட்டு. டு த பார்க்கிங் டைம் கிராப் த டேட்டான்னு சொல்லிட்டு. ஆல்சோ ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் வென் பார்க்கிங் டைம் இஸ் 6 hours. இப்போ 6 hour வந்து அந்த பைக்கை பார்க் பண்ணால் அவர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவார்? இங்கே ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட்டை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பார்க்கிங் டூரேஷன் வென் த அமௌண்ட் பெய்ட் இஸ் ₹150. 150 rupees வந்து பே பண்ணுறாருன்னா அவர் வந்து எத்தனை மணி நேரம் வண்டியை பார்க் பண்ணியிருப்பார்? ஃப்ரம் த டேபிள். இப்போ எக்ஸ்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதா? எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? 4, 8, 12, 24. ஒய் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் வேரியேஷன் அது டைரக்ட் வேரியேஷனா? இப்போ எக்ஸ் இன்க்ரீசஸ் அண்டு ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ஃபார்முலா வந்து y ஈக்குவல் டு k into s. k ஈக்குவல் டு y by x வரும். இப்போ கான்ஸ்டன்ட் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க நமக்கு. k ஈக்குவல் டு 60/4 டேபிள் இருந்து. நெக்ஸ்ட் y by x ஒயோட வேல்யூ வந்து 60, எக்ஸோட வேல்யூ வந்து 4. அதே தான் 20/8, 180/12, 360/24 கேன்சல் பண்ணால் 15. அப்போ கான்ஸ்டன்ட் நமக்கு வருதுங்க 15 வருது. இப்போ இங்கே கிராஃப் பாருங்க. ஸோ என்ன பண்ணா எக்ஸ் ஆக்சஸ் வந்து 2 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ் என்ன எடுக்கிறேன்னா டைம் இன் ஹவர்ஸ். நெக்ஸ்ட் ஒய் எக்ஸ் என்னன்னா அமௌண்ட் இன் ருபீஸ் இருக்கேன். அப்போ எக்ஸ் ஆக்ஸ் நான் 2 எடுத்துருக்கேன். ஸ்கேல் வந்து 1 cm ஈக்குவல் டு 2 units. நெக்ஸ்ட் ஒய் எக்ஸஸ் வந்து 1 cm ஈக்குவல் டு 30 units எடுத்துருக்கேன். ஓகே, 30, 60, 90, 190, 120 அப்படி எடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு 4,60யா? 4,60. 4,60 எங்கே வரும்? இங்கே வரும் 4,60. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்னா 8,120. 8,120 இங்கே வருமா? 8,120. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து 12,180. ஸோ 12,180 இங்கே வருமா? ஸோ 12,180. Next one 24,360. So 24,360. 360 இங்கே வருமா? So 24,360. So 24,360. லைன் ஒன் ஜாயின் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஏரோ பட்டன் போடுறேன். இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்கிறோம் நம்மளுக்குங்க? இப்போ 6 ஹவர்ஸ் வந்து அவர் வந்து பார்க் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பார். அப்போ ஹவர்ஸ்னால் நமக்கு இதான டைமிங் ஹவர்ஸ் இதானே நம்மளுக்கு. இப்போ 6 ஹவர்ஸ் லைன் போடுறோம். 6 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறாருன்னா 90 rupees. ஃபஸ்ட்டே சொன்னாலையா 1 ஹவருக்கு வந்து 15 rupeesனா 6 hours 6 into 15 மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் இருந்தாலும் கிராஃப் பிளாட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணனால கிராஃபை நம்ம பிளாட் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகே, அப்போ 6 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறாரு?
90 rupees. 1 hour வந்து 15 rupees. நெக்ஸ்ட் என்ன 150 rupees வந்து அவர் பே பண்ணுறாரு. 150 rupees வந்து அவர் பே பண்ணுறாரு. அப்போ வந்து எவ்வளோ எத்தனை ஹவர்ஸ் வந்து வண்டியை பார்க் பண்ணியிருப்பார். 150 பே பண்ணாலே அப்போ எத்தனை ஹவர்ஸ் பார்க் பண்ணியிருப்பார் அவர் உங்களுக்கு 10 hours. ஏன்னா 10 into 15 தான் வந்து 150 வரும். 10 into 15 தான் 150 வரும். அப்போ 6 hours பார்க் பண்ணதுனால அவர் எவ்வளோ பே பண்ணோம் 90 rupees. நெக்ஸ்ட் 150 அவர் பே பண்ணியிருக்காரு. எத்தனை ஹவர் பார்க் பண்ணலாம் 10 hours. ஸோ எக்ஸாக்சஸ் வந்து டைம் இன் ஹவர்ஸ்னு எடுத்துக்குவேன். ஒய்எக்ஸஸ் வந்து அமௌண்ட் இன் ரூபீஸ்னு எடுத்துக்குவேன். எக்ஸாக்சஸ் ஸ்கேல் வந்து 1 cm ஈக்குவல் டு 2 units. ஒய்எக்ஸஸ் வந்து 1 cm ஈக்குவல் டு 30 units. இப்போ இங்கே ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். The amount to be paid ₹90 when the parking time is 6 hours. ஓகே, அப்போ 6 hours அவர் பார்க் பண்ணுறாருன்னா எவ்வளோ பே பண்ணுமா 90 rupees. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்னா தி பார்க்கிங் டூரேஷன் இஸ் 10 hours when the amount paid is ₹150. அவர் 150 rupees பே பண்ணிருக்கா இல்லையா, அப்போ எத்தனை ஹவர் வந்து அவர் வண்டியை பார்க் பண்ணலாம் 10 hours வந்து வண்டியை பார்க் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.